உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்ய பிரபாகரன். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க அப்படிங்கிற இந்த கான்செப்டில் ஒரு குட்டி கதையோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். ஒரு சின்னதாக ஒரு செடி இருக்குது. ஸோ அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா ஆடோ மாடோ சம்திங் ஏதோ ஒன்று அந்த செடியை வந்து மேய்ஞ்சிருது, அதாவது கட் பண்ணி சாப்பிட்ருது. ஸோ அந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் துளுத்து வரும்போது மறுபடியும் அந்த ஆடு வந்து அதை கடிச்சு சாப்பிட்ருது. ஸோ அந்த ஆடு சாப்பிட மறுபடியும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா துளிர்த்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆட்டுக்கு எட்ட முடியாத அளவுக்கு உயரமாக அந்த செடி வந்து வளர்ந்துருது. ஸோ இந்த ஆடோ மாடோ எட்டி பார்க்குது, அதனால் எட்ட முடியல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுது, பக்கம் இருக்கக்கூடிய அந்த புல்லு செடி கொடிகளெல்லாம் மேய்ஞ்சிட்டு அது பாட்டுன்னு இருக்குது. ஸோ ஒரு காலகட்டத்தில் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிகப்பெரிய மரமாக உருவாகிடுது. ஆனால் அந்த ஆடோ மாடோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கம் இருக்கிற பிள்ளையை மேய்ஞ்சிட்டு வெயில் நேரத்தில் அந்த மரத்தோட நிழலில் படுத்து ஓய்வு ரெஸ்ட் எடுக்குது. சரி, ஸோ இதே போல் தான் நம்முடைய வளர்ச்சியை சமூகம் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மை சுற்றியுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உன்னால் வந்து பார்த்திங்கன்னா முதல் மார்க் வாங்க முடியாது, உன்னால் வந்து ஒரு மேனேஜர் ஆக முடியாது, இல்லை அந்த காலேஜில் உனக்கு வந்து சீட் கிடைக்காது, இல்லை அந்த பையன் வந்து உன்னை லவ் பண்ண மாட்டான், இல்லை இந்த பொண்ணு வந்து உன்னை லவ் பண்ண மாட்டான், நீ வந்து ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, வக்கீலாக முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து குறை சொல்கிற மாதிரி, ஸோ உன்னால் வந்து ஒரு வெயிட் கெயின் பண்ண முடியாது, இல்லை வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறத விட நம்ம காதலே வாங்காமல் நம்ம பாட்டுன்னு நம்மளுடைய வேலையை சிறப்பாக நேர்மையாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய மரமாக, மிகப்பெரிய ஒரு மனிதனாக நம்ம இந்த சமூகத்தில் வளர்ந்து நிற்போம். அப்போது நம்மளை குறைக்கூடிய அதே நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னை உதாசீனப்படுத்துகிற, என்னுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கக்கூடிய, என்னை குறை கூறக்கூடிய நண்பர்களே, ஸோ நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் நான் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் நான் இருப்பேன். அப்போது உங்களுடைய வளர்ச்சி என்னுடைய சுண்டு விரலுக்கும் கீழாகத்தான் இருக்கும். நண்பர்களே, இதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களை சுற்றியுள்ள நபர் என்ன குறை கூறினாலும் காதில் வாங்கி கொள்ளாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக நேர்மையாக செய்யும்போது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மனிதனாக வளர்ந்து நிற்பீங்க. அந்த நேரத்தில் உங்களை குறை கூறிய அதே நபர் உங்களுடைய சுண்டு விரலுக்கும் கீழாகத்தான் அவருடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய ஃப்ரீ அட்வைஸ். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டிப்பாங்க. சரிங்க நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.